வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல உள்ள அந்த தந்தை மகன் அதாவது வழக்கு இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல நடைபெற்று வருகிறது. அந்த தந்தை மகன் படுகொலை வழக்கு அந்த மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் அவர்களுடைய இதுல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற 23/3/2026 அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்கள். ஏற்கனவே அந்த வழக்கு சம்பந்தமாக இருக்கின்ற அந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் அந்த உதவி ஆய்வாளர் ரகு இவங்கெல்லாம் இன்னும் உள்ளதா இருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. அப்படியே உள்ளே இருக்கும் போதே அதற்கான வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. அவர்கள் பல முறை இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும், தங்களை ஜாமீனில் விட வேண்டும் என்பதான பல்வேறு மனுக்களை ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் இவர்களை வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பார்கள், இவர்கள் மீண்டுமாக நீதிமன்றத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை, அவர்கள் தப்பி போய்விடுவார்கள் என்பதான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை வெளியே விடக்கூடாது என்பதாக ஆர்கியூமெண்ட் பண்ணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணை முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முழுவதுமாக பல்வேறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிற 23ஆம் தேதி வர உள்ளது. அதற்குள்ளாக நம்ம தேர்தலும் அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த நிலையில் இப்பொழுது 23ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வர உள்ளது. இந்த தீர்ப்பு முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பாக இருக்கும் என அனைத்து தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோருடைய குடும்பத்தினர் இந்த தீர்ப்பை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து வருகிறார்கள். இந்த வழக்கு நடைபெற்று அந்த சம்பவம் நடைபெற்று சுமார் 7-8 வருடங்களுக்கு ஆகிவிட்ட நிலையில் இந்த தீர்ப்பு இப்பொழுது வழங்கப்பட போகிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக உள்ளார்கள். விரைவில் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வர வேண்டும் என்பதாக அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.